வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம். நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கக்கூடிய மருந்தில்லாத மருத்துவ வாழ்வியல் பயிற்சி முறைகள். மனித உடலில் பயம் என்ற ஒரு உணர்வு மேலோங்கும் போது உடலில் என்னென்ன மாறுதல்கள் ஏற்படுகிறது என்று பார்த்தோமேயானால், பயத்தை நாம் எவ்வாறு கையாளலாம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். பயம் என்பது எப்போது ஏற்படுகிறது? பயம் எதற்காக ஏற்படுகிறது? பரவலாக நம் அனைவருக்கும் அனுபவத்தில் தெரியும். பதறாத காரியம் சிதறாது என்ற ஒரு பழமொழி உள்ளது. ஒரு செயல் செய்யும் போது அந்த செயலில் ஒரு புரிதல் அற்ற நிலை ஏற்படும் போது அங்கு ஒரு பதட்டம் தானாக வெளிப்படும். இது எவருக்கானாலும் வெளிப்படும். ஒரு இயலாமையின் உச்சம் கோபமாக வெளிப்படும். கோபத்தின் குழந்தை எதுவாக இருக்கும் என்று பார்த்தால் அது பயமாக இருக்கும். நிறைய நிகழ்வுகள்ல நம்ம பார்த்திருப்போம். பயம் எதற்காக நமக்கு ஏற்படுகிறது? ஏதோ ஒரு செயல் செய்ய வேண்டிய ஒரு நிகழ்வு இருக்கும். அந்த அந்த செயல் செய்ய முடியாத நேரத்தில் எவரேனும் ஏதேனும் ஒரு கேள்விகளை எழுப்புவார்களோ என்ற பயம் நமக்கு ஏற்படும். பயம் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் பயத்தின் வெளிப்பாடு அது கோபமாக வெளிப்படும். இது ஒரு புறம். பயம் என்ற ஒரு ஒரு உணர்வு நமக்கு மேலோங்கும் போது உடலில் என்னென்ன மாறுதல்கள் நிகழும்? பயம் என்ற ஒரு உணர்வு மேலோங்கும் போது சிறுநீரகங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அட்ரிலின் என்று சொல்லக்கூடிய சுரப்பு சுரக்க துவங்கும். அட்ரிலின் சுரப்பு சுரக்க துவங்கும் போது இன்சுலின் சுரப்பானது சுரப்பை தற்காலிகமாக குறைத்து கொள்ளும் அல்லது நிறுத்திக் கொள்ளும். உடலில் இன்சுலின் என்ற சுரப்பு சுரக்கவில்லை என்றால் என்னென்ன உடல் தொந்தரவுகள் மாறுதல்கள் ஏற்படும் என்பது நமக்கு தெரியும். தொடர்ந்து ஒருவருக்கு பய உணர்வு வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது என்றால் அவரது உடலில் இன்சுலின் சுரப்பு படிப்படியாக குறைய துவங்கும். இன்சுலின் சுரப்பு குறைய துவங்கும் போது இரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸுக்கு தேவையான இன்சுலின் கிடைக்காத பட்சத்தில், தேவைக்கு கிடைக்காத பட்சத்தில் அங்கு இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு கூடும். அவர் சர்க்கரை வியாதி நோயாளி என்று முத்திரை இடப்படுவார். பயம் பல காரணங்களால் நமக்கு வரலாம். பயம் என்பது ஒரு உணர்வுதான். ஆனால் பயத்தில் நாம் வெளிப்படுத்தக்கூடிய உணர்ச்சிகள் பலவாக மாறும். பயம் என்பது ஒரு உணர்வுதான். பயத்தில் நாம் வெளிப்படுத்தக்கூடிய உணர்ச்சிகள் பலவாக மாறும். பயத்தை கண்டு முதலில் நாம் பயப்படக்கூடாது. பயத்தை கண்டு நாம் பயப்படக்கூடாது. பயப்படுவதால் எந்த ஒரு மாற்றங்களும் இங்கு நடக்கப் போவது கிடையாது. பயப்படுவது போல நடிப்பது வேறு. குழந்தைகள் எல்லாம் எளிதில் கண்டுபிடித்து விடலாம். பாசாங்கு பண்ணாத, பயப்படுற மாதிரி அப்படின்னு சொல்லி பலமுறை நம்ம சொல்லுவோம். பயப்படுவது போல நடிப்பது வேறு, உண்மையில் பயப்படுவதும் வேறு. பயத்தின் வெளிப்பாடாக உடலில் பல்வேறு மாற்றங்கள் நிகழும். தொடர்ந்து ஒருவர் பயந்து கொண்டே இருக்கிறார் என்றால் எதற்காக பயப்படுகிறார் என்றே தெரியாது. இனம் புரியாத ஒரு பயம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்றால்
அவரது உடலில் இருக்கக்கூடிய சிறுநீரகங்கள் தன்னுடைய செயல்பாடுகளை படிப்படியாக படிப்படியாக நிறுத்திக் கொள்ளும். இரவில் உறக்கம் என்பது பெரிய அளவில் இருக்காது. ஒரு ஆழ்ந்த உறக்கம் என்பதை காண முடியாது. அவ்வாறு உறக்கமே வந்தாலும் மிக பய உணர்வோடு கனவுகள் வந்து தொந்தரவு செய்து உறக்கத்தை சிதைக்கும். இவை அத்தனைக்கும் எது காரணமாக இருக்கும் என்று பார்த்தோமேயானால், உடலில் இருக்கக்கூடிய நீரோட்டம், உடலில் இருக்கக்கூடிய நீர் சக்தி சரியான சுழற்சி முறையில் இல்லாமல், உடலில் இருக்கக்கூடிய நீர் சக்தி ஏதோ ஒரு இடத்தில், ஏதோ ஒரு உறுப்பில் தங்குகிறது அல்லது தேங்குகிறது எனும் பட்சத்தில் இனம் புரியாத பயம் ஒன்று ஏற்படும். புறச்சூழலில் பொருளாதார தேவையின் காரணமாக இன்னும் பல காரணங்களால பயம் ஏற்படுகிறது, அது வேறு. ஆனால் அகச்சூழலில் இனம் புரியாத பயத்திற்கான வெளிப்பாடு காரணம், சாதாரணமா ரொம்ப சோர்வா உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. ஏன் இப்படி சோர்வா இருக்கீங்க என்று கேட்டோமேயானால், என்னன்னு தெரியல, ஏதோ ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது, ஏதோ ஒரு கஷ்டமா இருக்கு. இந்த இந்த வார்த்தை வருது இல்லைங்களா? இதுதான் பயம். கோபம், கவலை, பயம், துக்கம், மகிழ்ச்சி, பொறாமை, அகங்காரம் இவை அத்தனையுமே குணநலக்கேடுகள். இவை அத்தனையுமே சரி செய்யக்கூடிய ஒரு மனநிலை அமைதி. பயம் என்ற ஒரு உணர்வு மேலோங்கும் போது முடிந்தவரை அமைதியாக இருப்பதற்கு முயற்சி செய்தோமேயானால், அமைதியாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? சும்மா இருக்கணும். எதுவும் செய்யாம சும்மா இருக்கணும். இருந்தோமேயானால் அந்த பய உணர்வு படிப்படியாக படிப்படியாக குறைய துவங்கும். புறச்சூழல் காரணமாக இன்னைக்கு ஒரு ஒரு இஎம்ஐ தொந்தரவு இருக்கு, இன்னைக்கு ஒரு கடன் தொந்தரவு இருக்கு, ஒரு ஒரு செயல் செய்ய சொன்னாங்க மேலதிகாரி, அதை செய்யாம இருக்கும், என்ன சொல்லுவாங்களோ என்று புறச்சூழல் காரணமாக வரக்கூடிய பயம் வேறு. ஆனால் அகச்சூழலில், உடலில் ஏற்படக்கூடிய இனம் புரியாத பயம். ஏன்னா புறச்சூழலில் வரக்கூடிய பயம், அந்த நிகழ்வு நடந்து விட்டால் அந்த பயம் மாறிவிடும். அகச்சூழலில் ஏற்படக்கூடிய அந்த பய உணர்வு அது நீண்டு கொண்டே இருக்கும், தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை எவரிடம் இருக்கிறது என்றால், புறத்தில் இல்லை, அகத்தில் நம்மிடம்தான் இருக்கிறது. நம்மிடம் இருக்கக்கூடிய நம்பிக்கையில்தான் அந்த பயத்தை நீக்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு பக்குவம் நம்மிடம்தான் இருக்கிறது. நாம் ஏற்கனவே துவக்கத்திலேயே பார்த்திருக்கிறோம், உடலில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளில் மிக பிரதானமாக முக்கியமான ஒரு உறுப்பு நமது சிறுநீரகங்கள். சிறுநீரகங்களின் துணை உறுப்பு சிறுநீர்ப்பை. சிறுநீரகங்களின் வெளியுறுப்பு நமது காதுகள். சிறுநீரகங்கள் உடலில் எந்தெந்த பகுதிகளை பராமரிக்கிறது என்று பார்த்தால், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையா? ஆமா. தலைமுடி, கண்கள், காதுகள், குரல், குரல் வளை, நமது பற்கள், முதுகு தண்டுவடம், உடம்பில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எலும்புகள், இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய இரு கால்கள், பெண்களுக்கு கர்ப்பப்பை, ஆண்களுக்கு ஆண்மை, நம் கைகளிலும் கால்களிலும் இருக்கக்கூடிய நகங்கள், இவை அத்தனையுமே பராமரிக்கக்கூடிய ஒரு உறுப்பு நமது சிறுநீரகங்கள். சிறுநீரகங்களின் நேரடி தொடர்பு இருக்கக்கூடிய மன உணர்வு பய உணர்வு. சிறுநீரகங்களுக்கு தேவையான சுவை
உப்புச்சுவை. இப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம தொடர்பு படுத்தி பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு புரியும். சிறுநீரகங்களின் பங்கு எந்த அளவுக்கு உடலில் முக்கியமானது என்று. நேற்றைய பதிவில் உப்பின் முக்கியத்துவத்தை நாம் பார்த்தோம். எந்த உப்பை பயன்படுத்தணும், எந்த அளவுக்கு பயன்படுத்தணும், எதற்காக உப்பு பயன்படுத்தணும் என்று. அந்த ஒரே ஒரு சுவை நமக்கு ஏற்றத்தாழ்வோடு கூடும் போதோ குறையும் போதோ உடலில் நமக்கு பாதிக்கக்கூடிய ஒரு பகுதி எதுவென்று பார்த்தால் நமது சிறுநீரகங்கள். சிறுநீரகங்கள் என்ற ஒரு பகுதி நமக்கு உடலில் பாதிப்பை ஏற்படுத்தும் போது அது உடலில் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அதன் பிரதிபலிப்பு நமக்கு வெளிப்படும். இப்போ முதுகு தண்டுவடத்துல ஒரு வலி இருக்கு என்று மருத்துவரிடம் நாம் செல்லும் போது ஸ்கேனிங் எங்க எடுக்கப்படுதுங்க? ஸ்பைனல் கார்டில் தான் ஸ்கேனிங் எடுக்கப்படுது. மூட்டுகளில் ஒரு வலி இருக்கு என்று மருத்துவரிடம் செல்லும் போது எங்க எக்ஸ்ரே செய்யப்படுகிறது, ஸ்கேன் செய்யப்படுகிறது? மூட்டுகளில் தான். கண்ணில் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று மருத்துவரிடம் சென்றால் கண்ணை தான் பரிசோதிக்கிறார்கள். காதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று மருத்துவரிடம் சென்றால் காதைத்தான் பரிசோதிக்கிறார்கள். உண்மைதான், இந்த பகுதிகளில் தொந்தரவுகள் வெளிப்படுகிறது என்பது உண்மைதான். ஆனால் இந்த தொந்தரவு காதுகளிலோ மூட்டுகளிலோ வெளிப்படுவதற்கு காரணம் எதுவென்று பார்த்தோமேயானால் நமது சிறுநீரகங்கள். சிறுநீரகங்களின் ஆற்றல் குறைபாடு, எனர்ஜி டெஃபிஷியன்சி. சிறுநீரகங்கள் அதற்கு தேவையான ஆற்றலோடு முழுமையாக இயங்க துவங்கும் போது இது போன்ற பகுதிகளில் தொந்தரவுகள் வெளிப்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை தொந்தரவுகள் இருந்தாலும் அது தானாக சரியாகும், மறையும். சிறுநீரகங்கள் சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போது சிறுநீரகங்களின் செயல்பாடை இயக்க விடாமல் குறைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு எதுவென்று பார்த்தால் புறச்சூழலில் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு பய உணர்வு. சாதாரணமான ஒரு பய உணர்வு நமக்கு தோன்றி அது நம்மை விட்டு நீங்காமல் நம்மோடு தொடர்ந்து பயணிக்கிறது என்றால், பயணித்தால் உடலில் பல்வேறு விதமான மாற்றங்கள், தொந்தரவுகள் வெளிப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. மருத்துவரிடம் நாம் பரிசோதனை செய்து பார்த்தால் பரிசோதனையின் முடிவுகளில் அத்தனையும் இயல்பாக இருக்கிறது, எல்லாமே நார்மல் என்று சொல்லுவார்கள். ஆனால் உடல் ரீதியாக நாம் பல தொந்தரவுகளை அனுபவித்துக் கொண்டே இருப்போம். பயத்தை எந்த ஸ்கேன் செஞ்சு கண்டுபிடிக்கிறது? பயத்தை எந்த எக்ஸ்ரே மூலமாக கண்டுபிடிக்க முடியும்? பய உணர்வை எந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப் செய்து பயத்தோடைய ரிப்போர்ட்டை எடுக்க முடியும்? முடியாது இல்லைங்களா? அப்ப பயத்தோட ரிப்போர்ட்டை எடுக்கிறது யாருன்னு பார்த்தா உயிரோடு இருக்கக்கூடிய மனித உடல் தான், அதற்குள் குடியிருக்கக்கூடிய அந்த மனம்தான். மனதிற்கு உருவம் இல்லை என்பதற்காக மனதில் தோன்றக்கூடிய எந்த ஒரு மாறுதல்களையும் பரிசோதனை கருவிகள் மூலமாக கண்டறிய முடியாது. பரிசோதனை கருவிகள் மூலமாக கண்டறியப்படாத எது ஒன்றுக்கும் மருத்துவம் கிடையாது. இதுதான் நவீன மருத்துவத்தின் கொள்கை. எனக்கு உடம்புல பல்வேறு தொந்தரவுகளோட இருக்கு என்று நான் மருத்துவரின் எதிரில் அமர்ந்து கொண்டிருந்தாலும் பரிசோதனை செய்த அந்த ரிப்போர்ட் அதுல என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் எனக்கு சிகிச்சை அளிக்கப்படும். ஒரு சின்ன எளிய உதாரணம். என் உடம்புல பல்வேறு விதமான தொந்தரவுகள் இருக்கு, வயிற்றுல ரொம்ப வலி அதிகமா இருக்கு என்று நான் மருத்துவரிடம் செல்கிறேன் என்று வைத்துக் கொள்ளலாம். கூடுதலா எனக்கு கழுத்து வலியும் இருக்கு, மூட்டுகள்ல லேசா வலி இருக்கு. என்னன்னு தெரியல, நல்லா தான் இருந்தேன். இப்ப கொஞ்ச நாளா எனக்கு வயிற்றுல லேசா வலி வந்தது, இப்ப வலி கூடுதலா இருக்கு. இந்த 3 தொந்தரவுகளோடு நம்ம ஒரு மருத்துவரை அணுகுகிறோம். என் வயிற்றுல வலி ஏற்பட்டதுக்கான காரணம் என்ன என்பது மருத்துவருக்கு தெரியாது. உடனே ஒரு ஸ்கேன் செய்யணும் என்று ஸ்கேன் எழுதி தருவார். இன்னைக்கு நான் ஸ்கேன் சென்டருக்கு போறேன், இன்னைக்கு நான் மருத்துவரை சந்திக்க போறேன் அப்படின்னா இன்னைக்கு எனக்கு ஸ்கேன் எழுதி கொடுப்பாரு. முடிந்தா நான் இன்னைக்கே போயிட்டு ஸ்கேன் எடுப்பேன், இல்ல மறுநாள் போயிட்டு ஸ்கேன் எடுப்பேன். ஸ்கேன் எடுத்தேன் அப்படின்னாக்கா உடனே ஸ்கேன் ரிப்போர்ட் கிடைக்காது. ஒன்று அன்னைக்கு மாலையோ அல்லது மறுநாளோ ஸ்கேன் ரிப்போர்ட் கிடைக்கும். ஸ்கேன் ரிப்போர்ட் கிடைச்ச உடனே இங்க மருத்துவரை பார்க்கலாம்னா இவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்காது. ஏன்னா இவர் வேற ஒரு
மருத்துவமனையில வேலை செய்வாரு. தனியா அங்க கிளினிக் வச்சிருப்பார். இது இது வழக்கமா நடந்து கொண்டு இருப்பது தானே. அப்ப மறுநாள் நான் மருத்துவரை சந்திக்க போவேன். நேற்றைய முன்தினம் எனக்கு வயிற்றில் வலி இருந்தது என்று நான் மருத்துவரை சந்திக்க போனேன். என் வயிறு எப்படி இருக்கிறது என்று நேற்று எப்படி இருந்ததோ அது ஸ்கேன் ரிப்போர்ட்ல இருக்கு. நேத்து வயிறு எப்படி இருந்தது அப்படிங்கிற ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நான் மருத்துவரிடம் போறேன். இந்த 3 நாள் இடைவெளியில என் வயித்து வலியே குறைஞ்சிட்டு இருக்கும். ஆனா அந்த மூட்டு வலியும் கழுத்து வலியும் அப்படியே இருக்கலாம். ஒருவேளை அப்படியே இருக்கலாம். இப்போ நான் மருத்துவரிடம் போறேன். ஸ்கேன் ரிப்போர்ட்ட குடுக்குறேன். டாக்டர் இப்ப எனக்கு வயித்து வலி கூட பரவாயில்ல. ஆனா அந்த கால் வலி தாங்க முடியாம இருக்கு. இந்த கழுத்து வலி விட்டு விட்டு வலிச்சுக்கிட்டே இருக்கு என்று நான் சொன்னால், மருத்துவர் எனக்கு எதற்கு சிகிச்சை தருவார்ன்னு நினைக்கிறீங்க? இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல என்ன இருக்கோ, அதற்கேற்றார் போல தான் எனக்கு சிகிச்சை நடக்கும். இதுதான் அத்தனை மருத்துவமனைகளிலும் நடந்து கொண்டுள்ளது. மனித உடலானது வினாடிக்கு வினாடி மாறிக்கொண்டே இருக்கும். ஒரே மாதிரி எப்போதுமே மனித உடல் இருக்காது. உயிரோடு இருக்கக்கூடிய மனித உடல் வினாடிக்கு வினாடி மாறிக்கொண்டே இருக்கும். அதுபோலதான் நம் மனமும் வினாடிக்கு வினாடி மாறிக்கொண்டே இருக்கும். நாளொன்றுக்கு 60,000 எண்ணங்கள் நம் மனதில் தோன்றிக்கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே நாம் இதை பற்றி பேசியிருக்கிறோம். நமது எண்ணங்களின் வாழ்நாள் அதிகப்படியாக 30 வினாடிகள். அரை நிமிஷத்துக்குள்ள ஒரு எண்ணம் வந்து மறைஞ்சிரும். உருவாகக்கூடிய எண்ணங்களை நாம் பிடித்து வைத்துக்கொண்டு ஏன் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு தாட் வருது, ஒரு ஒரு எண்ணம் வருது, ஒரு சிந்தனை வருதுன்ட்டு நம்ம தொடர்ந்து சிந்திக்க துவங்குவோம். அந்த சிந்தனை தான் நமது ஆழ்மனதில் பதிவது. நம்மை அறியாமல் நம் மனதில் எண்ணங்கள் உற்பத்தி ஆகிக் கொண்டே இருக்கும். இது எதன் வெளிப்பாடாக மனித மனதில் எண்ணங்கள் உற்பத்தி ஆகும் என்று பார்த்தால், நாம் எதை பற்றி கூடுதலாக சிந்தித்துக் கொண்டே இருந்தோமோ அது சார்ந்த எண்ணங்கள், அது தொடர்புடைய எண்ணங்கள் அதிகமாக நமக்கு உற்பத்தி ஆகிக் கொண்டே இருக்கும். ஒரு வட்டம் மாதிரி. எதை நம்ம அதிகமா சிந்திக்கிறோமோ அது தொடர்புடைய எண்ணங்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். இந்த எண்ணம் ஏன் நமக்கு வந்தது என்று அந்த எண்ணங்களை பிடித்து நாம் சிந்தித்துக் கொண்டே இருப்போம். அது தொடர்புடைய எண்ணம் மீண்டும் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். அதே எண்ணம் கிடையாது. அது தொடர்புடையதாக நமக்கு வந்து கொண்டே இருக்கும். மனம் இவ்வாறு தான் இயங்கும். ஒரு வளையல் மாதிரி, ஒரு வட்டம் மாதிரி மனம் இயங்கிக் கொண்டே இருக்கும். அதை அத அத அந்த அந்த வளையத்தை விட்டு வெளியே வருது பாத்தீங்களா மனம். அந்த மனம் தான் விசாலமாக இருக்கும். இந்த மனதில் தான் கோப உணர்வுகள், பய உணர்வுகள், கவலை, துக்கம், பொறாமை, எரிச்சல், அகங்காரம், பெருமை, மகிழ்ச்சி, அமைதி அத்தனையுமே இந்த வட்டத்திற்குள் இருக்கக்கூடிய மனதில் தான் இருக்கிறது. இவ்வளவு உணர்வுகளில் ஒரே ஒரு உணர்வு, பயம் என்ற ஒரு உணர்வு மட்டும் மேலோங்குகிறது என்றாலே உடலில் பல்வேறு விதமான மாறுதல்கள், மாற்றங்கள் நடைபெறுகிறது. ஒரே ஒரு சாதாரண உணர்வு, பய உணர்வு நம்மை வாழ்நாள் நோயாளியாக மாற்றுவதற்கான ஆற்றல் சாதாரண பயத்திற்கு இருக்கிறது. அதற்காகத்தான் நாம் சொல்லுகிறோம், பயத்தை கண்டு பயப்பட தேவையில்லை. பயப்படுவதால் இங்கு எது ஒன்றும் மாறப்போவதும் இல்லை. பயப்படுவதால் இங்கு எது ஒன்றும் மாறப்போவதும் இல்லை. எனவே எதை நினைத்தும் பயப்படாமல் ஒரு அமைதியான வாழ்க்கை சூழலை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் நம் மனதை கவனிக்க வேண்டும், நம் உடலை கவனிக்க வேண்டும். எளிமையான வாழ்க்கை முறை என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முறையான வாழ்க்கை முறை என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அதிகமாக எதை கண்டு பயப்படுவோம்? எவ்வளவு துணிச்சலான ஒரு மனிதர்களாக இருந்தாலும் சரி,
எவ்வளவு திடகாத்திரமாக மனிதராக இருந்தாலும் சரி, எதையும் பார்த்து கொள்ளலாம் என்ற மன உறுதி கொண்ட மனிதராக இருந்தாலும் சரி, அவரது உடலில் ஒரு ஆரோக்கிய குறைவு, ஆரோக்கிய சிதைவு ஏற்பட்டு விட்டது என்றால், அந்த இடத்தில் ஒரு பயம் மேலோங்கும். அந்த பயம், அந்த பயத்தின் உச்சம் எதுவாக இருக்கும் என்றால், உயிர் சார்ந்த பயமாக இருக்கும். உயிர் பயம் என்று சொல்லுவார்கள். மருத்துவர்கள் பயம் என்ற ஒரே ஒரு ஆயுதத்தை வைத்துக்கொண்டு இன்று பரவலாக மனிதர்களை நோயாளிகளாக மாற்றக்கூடிய ஒரு செயலை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். பல மருத்துவர்கள், குறிப்பாக நவீன மருத்துவத்திலே பல மருத்துவர்கள் மனிதர்களுக்கு நம்பிக்கையை தரக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் பெருவாரியான மருத்துவர்களின் வாய் வார்த்தைகள் அந்த நோயின் பெயரை கொண்டும் அவரது உடலில் இருக்கக்கூடிய மாற்றங்களை வைத்தும் அவருக்கு நம்பிக்கை என்ற பெயரில் பயத்தை விதைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதை நினைத்து தொடர்ந்து அதை சிந்தித்துக் கொண்டே இருக்கும்போது நமக்கு தானாக பயம் மேலோங்க துவங்கும். பயம் என்ற ஒன்று மேலோங்க துவங்கிவிட்டால் வேறு எதிலேயுமே நம் கவனத்தை முழுமையாக செலுத்த முடியாது. நாம் எதில் ஒன்றில் கவனத்தை முழுமையாக செலுத்தாமல் இருக்கிறோமோ அந்த செயலை வெற்றிகரமாக நம்மால் செய்து முடிக்க முடியாது. வாழ்க்கையின் மீது முழு கவனம் இல்லை என்றால் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ முடியாது. இவை அத்தனையுமே சிதைக்கக்கூடிய ஒரு உணர்வு எதுவென்று பார்த்தால் பய உணர்வு. பய உணர்வைப் போலவே பலவிதமான உணர்வுகள் மனதில் இருக்கிறது. ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் ஒவ்வொரு மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும். எனவே பயத்தினை கையாளும் சூழலை நாம் எளிமைப்படுத்திக் கொண்டால், தெரிந்து கொண்டால் வாழ்க்கை எளிதாக இருக்கும், மகிழ்ச்சியானதாக இருக்கும். பயத்தை எவ்வாறு கையாள்வது? இதுதாங்க சிக்கலே. இவ்வளவு தூரம் சொன்னீங்க. இதற்கான சொல்யூஷன், தீர்வு என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க அப்படின்னா, அதை எளிமையா நாங்க கடைபிடிச்சிருவோம், கையாண்டுருவோம். பயத்தை கட்டுப்படுத்துவதற்கு, பயத்தை தணிப்பதற்கு, பய உணர்வை போக்குவதற்கு, மனதை புரிந்து கொள்வதற்கு என்று பல்வேறு விதமான பயிற்சி முறைகள் நடந்து கொண்டுள்ளது. அந்த பயிற்சிகளுக்கு பல ஆயிரங்களை செலவு செய்து பயிற்சியில் ஈடுபடக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். அது பல மாவட்டங்களில், குறிப்பாக தமிழகத்திலேயே பல இடங்களில் நடந்து கொண்டுள்ளது. இந்த எந்த பயிற்சியிலும் கலந்து கொள்ளாமல் அமைதியாக உட்கார்ந்து அந்த அந்த பயத்தை நாம் உற்று நோக்கினால், எதற்காக இந்த பயம் ஏற்படுகிறது என்று பயத்தை உற்று நோக்கினால் பயம் கலைந்துவிடும். அமைதி என்ற ஒரு ஒற்றை மனநிலையே பயத்தை போக்கக்கூடிய, பயத்தை சரி செய்யக்கூடிய ஒரு மாபெரும் மருந்து. எது? அமைதி. நிறைய பிரச்சனை இருக்குதான், நிறைய தொந்தரவு இருக்குதான், நிறைய சிக்கல் இருக்குதான். இருந்தாலும் அமைதியாக இருக்கணும் என்று முயற்சி செய்தோம் என்றால் நம்மால் அமைதியாக இருக்க முடியும். மனதளவில் மனதளவில் ஒரு பரபரப்பு இல்லாமல், பதற்றம் இல்லாமல், பல கமிட்மெண்ட் நமக்கு இருக்கு, கடமைகள் நமக்கு இருக்கு அப்படின்னாலும் அதை அமைதியான முறையில் நாம் கையாள கற்றுக்கொண்டோமேயானால் பயம் என்பது தானாக மறைந்துவிடும். பய உணர்வு தானாக மறையும் போது, அல்லது பய உணர்வு படிப்படியாக குறையும் போது நமது சிறுநீரகங்கள் படிப்படியாக பலம் பெற துவங்கும். சிறுநீரகங்கள் பலம் பெறும்போது உயிராற்றல் மேலோங்க துவங்கும். இந்த உயிராற்றல் தான் மனதிற்கே ஒரு நம்பிக்கையை தருவது. இந்த உயிராற்றல் தான் உடலுக்கு ஒரு ஆற்றலை, ஒரு வலிமையை தருவது.
இந்த உயிருக்கு தேவையான, இந்த உடலுக்கு தேவையான, இந்த மனதிற்கு தேவையான உயிர் ஆற்றலை மேம்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பு எதுவென்று பார்த்தால் அனைத்து உறுப்புகளும் தான் உயிராற்றலை மேம்படுத்துகிறது. அதிலும் பிரதான ஒரு உறுப்பு இருக்கிறது என்றால் அதுதான் நமது சிறுநீரகங்கள். இந்த சிறுநீரகங்கள் புதிய ஒரு உயிரை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஆற்றலோடு பலத்தோடு இந்த இயற்கை படைத்திருக்கிறது. நமது சிறுநீரகங்களை நாம் பாதுகாக்க வேண்டும். நமது உடலை நாம் பராமரிக்க வேண்டும். ஆரோக்கியமாக நாம் வாழ வேண்டும் என்றால் இந்த மன ரீதியாக ஏற்படக்கூடிய இந்த உணர்வுகளை, அந்த உணர்வுகள் தானாக உருவாகிறது, வருகிறது, எண்ணங்களாக வருகிறது என்றாலும் அதை பிடித்து கொண்டு அதனிடம் நாம் போட்டி போட்டு கொண்டு இருப்பதை தவிர்த்துவிட்டு அந்த சமயத்தில் ஒரு அமைதியான மனநிலைக்கு நாம் திரும்பினோமேயானால் பயமாகட்டும், கோபமாகட்டும், கவலையாகட்டும் தற்காலிகமாக அந்த இடத்திலிருந்து மறையும். இந்த அமைதியை நாம் கையாள கற்றுக்கொண்டோமேயானால் இந்த மன உணர்வுகள், மனநலக் கேடுகள் முற்றிலுமாக நம்மை விட்டு விலகும். நமது வாழ்க்கை சுகமாக, சுபிக்ஷமாக அமையும். பயத்தோடும் சிறுநீரகங்களோடும் உணவின் அறுசுவைகளான உப்புச் சுவைகளோடும் நேரடி தொடர்பு உள்ளது. இதை புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையை நகர்த்த துவங்கினோமேயானால் கிடைத்த வாழ்க்கை நமக்கு சுகமான வாழ்க்கையாக அமையும் என்று கூறி வாய்ப்பளித்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும் பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் நிர்வாகத்திற்கும் தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நன்றி. திரு பார்த்திபன் சார், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. இது சார்ந்து ஏதேனும் சந்தேகம் இருக்கா? உங்களுக்கு நான் அன்மியூட் கொடுக்குறேன். நீங்க அன்மியூட் தொட்டு ஏதேனும் சந்தேகம் இருக்கு அப்படின்னாக்கா நீங்க கேட்கலாம். A4 பார்த்திபன் சார். நன்றி. வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு. முதலில் வாழ்க்கையை நாம் வாழ கற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொள்ள நாம் தெரிந்து கொண்டோமேயானால் கிடைத்திருக்கக்கூடிய வாழ்க்கை சுகமான ஒரு வாழ்க்கையாக அமையும். சார், பாண்டித்துரை சார், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். பிபிஏ ஸ்வீட்காஸ்ட் உறவு அனைவருக்கும் காலை வணக்கம் சார். இப்ப சார் கல்லடை போனா பின்னாடி பின்னாடி வலிக்குது சார். அது எதனால சார்? முதுகுக்கு பின்னாடி வலி இருக்குங்களா? ஆமா சார். சரி. தொடர்ந்து வலி இருக்குங்களா, விட்டு விட்டு வருதுங்களா? முதுகு என்பது கழுத்துக்கு கீழே இருந்து ஆமா சார். ஆசான வாய்க்கு மேல் வரைக்கும் அதாவது எந்த இடத்துல வலி இருக்கு? அல்லம்பாங்களா சார் சைட்ல முதுகு உடம்புக்கு அதுக்கு நேரம் பின்னாடி. மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குங்களா? அதாவது சிறுநீர் சரியா போக மாட்டேங்குது, வலி இருக்கு, படுக்குது, அந்த மாதிரி இருக்கு சார். சிறுநீரகங்களை பலப்படுத்துவதற்காக இந்த நீர் சார்ந்த நீர்த்தன்மை கொண்ட உணவுகளை எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம பதிவுல சொன்னோம். அதை கடைபிடிக்கிறீங்களா? தண்ணி நிறைய குடிக்கிறேன் சார். தண்ணி நிறைய குடிக்க சொல்லி நான் எங்கேயுமே சொல்லலை, தேவைக்கு தான் குடிக்கணும். சரி சார். சரி. சுரக்காய், பீர்க்கங்காய், முள்ளங்கி, சௌச்சௌ, நூக்கல், முருங்கைக்காய் இது போன்ற நீர்த்தன்மை கொண்ட உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம பதிவுல சொல்லியிருக்கோம். சரி சார். அதை கடைபிடிச்சிருக்கீங்களா? அது கடைபிடிச்சா இருக்கு. இப்ப அது தேவருக்கா சாப்பிடுக்கிறேன் சார். டெய்லி சாப்பிட முடியல. சரி சார், சேர்த்துக்கிறேன் சார். சுரைக்காயை மட்டும் தினம் உணவுல சேர்த்து கொண்டு வாங்க. சுரைக்காய் கூட்டு செஞ்சு சாதத்தோட போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. சுரைக்காய் என்ற அந்த ஒரு உணவு
சரி சார். உடம்பில் இருக்கக்கூடிய நீண்ட நாளாக தேங்கி இருக்கக்கூடிய சரி சார். நீரை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் கொண்டது. சரி. முன்னோர்கள் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், சுரக்காயில உப்பு இல்லை என்று. ஆமா சுரக்காயை சார். சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய அந்த சரி சார். கெட்டுப்போன தேங்கி இருக்கக்கூடிய நீர், உப்புத்தன்மை கூடுதலாக இருக்கக்கூடிய நீர் உடலை சரி விட்டு சார். வெளியேறும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஏன் நீங்க சரி சார். கொஞ்சம் சுரக்கா சேர்த்துக்கோங்க. சரி இரவு சார். நன்றி உணவை சார். எவ்வளவு இரவு உணவை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சுக்கோங்க. சரி இரவு சார். தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சரி எப்ப சார். பசிக்குதோ அப்ப சாப்பிடுங்க. சாப்பிடும்போது கவனத்தோட சாப்பிடுங்க. சரி சார். எந்த சாப்பிடக்கூடிய சிந்தனையும் இல்லாம. உணவு சரி சார். நன்றி சாப்பிட சார். நன்றி. சாப்பிடக்கூடிய உணவு முடிந்த அளவுக்கு சரி. நீர்த்தன்மை கொண்ட உணவாக சாப்பிடுங்க. சரி சார். நன்றி நன்றி சார். தேங்க்யூ சார். எனக்கு நன்றி, வாய்ப்பளித்த நன்றி. பிபிஎஸ் வீட்டுக்கு உறவுகளுக்கு நன்றி சார். தேங்க்யூ. நன்றி சார். நன்றி. நன்றி. மீட் பண்ணிக்கோங்க. நன்றி. நன்றி. என நேரமின்மை இறுதியாக பிரபு சார் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு அன்மியூட் குடுத்திருக்கு. நீங்க அன்மியூட் தொட்டு பேசலாம். கோஹோஸ்ட் கொடுக்கப்பட்டு இருக்கு. மைக் ஆன் பண்ணியிருக்கீங்க. நீங்க பேசலாம். சரி. தெரியாம பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காலையில் 4:30 மணிக்கு எழுந்து இந்த ஆரோக்கிய வழி வாழ்வியல் தகவல்களை நம்ம உள்வாங்குறோம். இது எதற்காக? இங்க சொல்லக்கூடிய தகவல்கள் எதற்காக என்றால், இதில் ஏதேனும் ஒரு விடயத்தை வாழ்க்கையில நம்ம கடைபிடிச்சு பார்க்கணும். கடைபிடிச்சு பார்த்து அதுல உண்மை இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்த பிறகு அதை வாழ்நாள் முழுக்க கடைபிடித்துக் கொள்ளலாம். அதை வாழ்க்கையில கடைபிடிச்சு பார்த்து அதில் நாம் பெற்ற பலனை இங்கே நாம் பகிர்ந்து கொள்ளலாம். தொடர்ந்து நாம் பேசுவோம். வாழக்கூடிய காலம் வரை நாம் ஆரோக்கியமாக வாழ்வோம். எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய தங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நன்றி.